ஹலோ வணக்கம் கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஃபேண்டஸ்டிக் ஒரு ஃபிஷ் கறி. இதை பங்காளி ஃபிஷ் கறி எப்படி ரெடி பண்ணுறோம் வாங்க நம்ம கூட வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கைஸ், ஜஸ்ட்டு 5 நிமிஷம் ரெசிபி தான். ஓகே, இங்கே பாருங்கள், நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன் மஸ்டர்ட் ஆயில். ஓகே, ஆயில் போட்டு நல்லா கொஞ்சம் ஆயில் நல்லா சூடாகணும். ஓகே, இப்போது லைட்டாக நான் போட்டு போகிறேன் கொஞ்சமாக வெஜிடபிள் ஆயில். ஓகே, ரிஃபைன் ஆயிலு. இதை ரெண்டையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் கைஸ். இதை வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் வெஸ்ட் பெங்காலில் ரொம்ப ஃபேமஸ் இருக்குது கைஸ். ஸோ இதில் நம்ம ஃபிஷ் கறியிலே நம்ம ஆக்சுவலி இதான் பங்காளி ஃபிஷ் கறி. ஓகே, ஸோ இதில் எப்படின்னா போட போகிறோம், ஃபுல்லாக சொல்ல போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க கைஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணான்னா ஒன்றுமே தெரியாது. ஓகே, இப்போ பாருங்கள், ஆயில் நல்லா சூடாயிடுச்சுன்னா பிளாக் ஜீரா. ஓகே, அண்டு பிளாக் ஜீரா அண்டு இதை போட்டிருக்கு கொஞ்சமாக சோம்பு. ஓகே, பிளாக் ஜீரா சோம்பு போட்டு இதை நல்லா நம்ம சாட்டே போடணும். ஓகே, இங்கே பாருங்கள், ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ பிளாக் ஜீரா கொஞ்சம் சோம்பு நம்ம கையில் இருக்குது. ஸோ அதை நம்ம போட்டு போகிறோம். ஓகே, இங்கே பாருங்கள், நான் எப்படி போடுறேன் அதே மாதிரி நீங்கள் போடுங்க. ஓகே, ஸோ கிச்சன் டைமில் ரொம்ப பிஸியாக இருந்துச்சு, அதை கூட ஒரு சூப்பராக ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் கைஸ். ஓகே, இங்கே பாருங்க, கொஞ்சம் டைம் ஆகும், பட் சூப்பராக ரெடி பண்ணுவோம். ஸோ நம்ம பிளாக் ஜீரா அண்ட் சோம்பு, ஓகே, அண்ட் ஜீரா எல்லாமே சேர்த்து இதில் போட்டு போகிறோம். இங்கே பாருங்கள், போட போகிறோம். அவ்வளோதான், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும். அப்புறம் கொஞ்சமாக க்ரீன் சில்லி பெருசாக பெருசாக கட் பண்ணியிருக்கு. க்ரீன் சில்லி 1/2 கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம ஆனியன், ஓகே, சாப் பண்ண ஆனியன், இதை ரெண்டையுமே இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறோம் அதே மாதிரி நீங்கள் கூட மிக்ஸ் பண்ணுங்க. இங்கே பாருங்கள், இதை மாதிரி ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகணும். இப்போது நல்லா சாட்டே பண்ணி நம்ம ஆனியன் ப்ரௌன் வர வைக்கணும். அப்புறம் தான் நம்ம ஆனியன் நல்லா கிரேவி வேறு லெவலில் வந்துடும். ஸோ பாருங்கள், நம்ம எப்படி பண்ணுறோம் அதே மாதிரி நீங்கள் கூட பண்ணுங்க. இங்கே பாருங்க, ஜீரா எல்லாமே சில்லி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கரெக்டாக போடுங்க கைஸ். அப்புறம் தான் வேறு லெவல் இருக்கும். அப்புறம் நீங்கள் நம்ம வீடியோ இந்த ஊரில் பார்க்குறீங்க கைஸ், அதை கூட சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வீடியோ எங்கே போகுது அதை கூட தெரிவிக்கணும் கைஸ். ஓகே, நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருக்குன்னா லைக் கமெண்ட் ஷேர் கண்டிப்பாக போடுங்க கைஸ். அப்புறம் தான் நம்ம நல்லா மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. நல்ல வீடியோவில் எடுத்து வர இது ஆக்சுவலி நம்ம ஒரு கறி ரெடி பண்ணியிருக்கேன் சாப்பிட்றதுக்காக தான், எல்லாருக்கும் ஸ்டாஃப்காக. ஸோ இது என்ன இருக்குன்னா ஒன்லி ஃபிஷ்ஷு மண்டே. ஓகே, ஃபிஷ் மண்டே, அதை பஞ்சரம் ஃபிஷ் மண்டே. ஸோ இங்கே பாருங்கள், அதை தான் நம்ம ஆல்ரெடி அதை ஃப்ரை பண்ணி வச்சுருந்தது கைஸ். அதை லைட்டாக மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சமாக சால்ட், ஓகே, அப்புறம் கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு ஆயிலே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அந்த லாஸ்ட்டில் ஒன்று காமிக்க போகிறேன் பாருங்கள். இப்போது இதை கிரேவி மட்டும் ரெடி பண்ணுறேன். ஓகே, ஸோ ஆனியன் எல்லாமே நல்லா இதாகிடுச்சு, ப்ரௌன் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இதே மாதிரி குக் பண்ணோம். அப்புறம் நான் கட் பண்ணியிருக்கேன் ட்ராமிஸ்டிக். ஓகே, ட்ராமிஸ்டிக்னால் தமிழில் என்ன சொல்ல கைஸ், தமிழ் நேம் கண்டிப்பாக காமெண்ட்லேயே போடுங்க. அப்புறம் நான் போட்டிருக்கேன் உருளைக்கிழங்கு போட்டிருக்கு. இதை வச்சுட்டு இது 2 பேரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகே, ஸ்லோ ஃப்ளேமில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் லைட்டாக உப்பு போடணும். உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஓகே, கொஞ்சமாக ஜீராத்தூள், ஓகே, கொஞ்சமாக தனியாத்தூள், அப்புறம் கொஞ்சமாக சில்லி பவுடர் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட இதில் போட்டு நல்லா சாட்டே பண்ணணும். அப்புறம் தான் நல்லா ஃப்ளேவர் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். ஓகே, ஸோ பாருங்கள், அப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றணும். ஓகே, லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி சேமி கிரேவி மாதிரி பண்ணணும். ஓகே, அப்புறம் இதை பொட்டேட்டோ அண்ட் இதை ட்ராமிஸ்டிக்கு. ஓகே, இதை 2 பேரும் நல்லா குக் ஆகணும். அதனால் தண்ணி போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணி போடணும், நிறைய தண்ணி போடக்கூடாது. ஏன்னா நம்ம கிரேவி தான் ரெடி பண்ணுறோம். ஸோ 5 பேர் 6 பேர் சாப்பிட்ற மாதிரி இதை ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா குக் ஆயிடுச்சு. ஓகே, இப்போது
நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே குக் ஆயிடுச்சுன்னா ஃபிஷ் ஆல்ரெடி நம்ம ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இதை மினிமம் 10 to 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணணும். அப்புறம் தான் நம்ம வேறு லெவலில் கிரேவி ரெடி ஆயிடும். ஓகே, வீடியோ பிடிச்சிருங்க, லைக் கமெண்ட் கண்டிப்பாக பண்ணிக்கிடுங்க கைஸ். ஓகே, சப்போர்ட் பண்ணுங்க. ரூபேஷ் தம்பிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டிங்களா கைஸ்? நம்ம சின்ன சின்ன யூடியூபர்னாலே அதனால சப்போர்ட் பண்ண மாட்டிங்களா? கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். அப்புறம் தான் நல்லா நான் நெக்ஸ்ட் ரெசிப்பியில் டிம்சம்லாம் எடுத்து வந்திருக்கோம் கைஸ். டிம்சம், பண்டபாவ் அந்த மாதிரி நல்லா ரெசிபி போட போகிறேன் கைஸ். ஸோ நம்ம சேனலில் புதுசுக்கான கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். ஓகே, ஒரு இனி டவுட் இருந்தால் சொல்லுங்கள். இதை தக்காளினா இப்போ லாஸ்ட்லேயே போட்டிருக்கேன் கைஸ். தக்காளி இப்போ லாஸ்ட்டில் எதுக்கு போடுறோன்னா, தக்காளி ஆல்ரெடி புளிப்போம். ஓகே, ஸோ அதனால நம்ம லாஸ்ட்லேயே போட்டோன்னா என்ன ஆகும்னா, நம்ம அந்த முருங்கை இது பொட்டேட்டோ இந்த 2 பேரும் நல்லா குக் ஆகும். அதனால நம்ம லாஸ்ட்லேயே போட்டிருக்கு. ஓகே, அப்புறம் தான் அந்த தக்காளி ஃப்ளேவர், டேஸ்ட் எல்லாமே கரெக்டாக கிடைக்கும். ஓகே, கிரேவி அப்புறம் வேறு லெவலில் வந்துடும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், கிரேவி இதே மாதிரி குக் பண்ணணும். ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோம். ஆக்சுவலி இந்த வீடியோலாம் ஸ்பீட்லாம் பண்ணல, நேச்சுரல் வீடியோ தான் ரெடி பண்ணியிருக்கேன் கைஸ். எக்ஸ்ட்ரா எடிட்லாம் இன்னுமே இல்லை. ஸோ பாருங்கள், சூப்பராக நம்ம பண்ணுறோம் கிரேவி. இந்த கலர்லாம் எப்படி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள், லைட்டாக தண்ணி போட்டிருக்கு. இன்னும் நல்லா முருங்கை பொட்டேட்டோ நல்லா குக் ஆயிடுச்சுன்னு இன்னும் கிரேவி திக்காக வந்துடும், சூப்பராக வந்துடும். ஓகே, பாருங்கள், ஈஸியாக தான் இந்த ரெசிபி. ஓகே, இப்போ கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக இதை பாயில் ஆகணும். அதனால் அப்படியே விட்டுடலாம். ஓகே, இங்கே பாருங்கள், கொஞ்சமாக நம்ம கொரியாண்டர் சாப் போட்டிருக்கு கைஸ். ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, கொரியாண்டர் சாப் பண்ணி இந்த மாதிரி கிரேவி இங்கே பாருங்கள் நல்லா இதாகிடுச்சு. இப்போது ஃபிஷ்ஷு போட்டிருக்கு. இதை நம்ம வஞ்சிரம் தலைக்கறி. ஓகே, இதை நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் சொன்னாலே கைஸ். மஞ்சத்தூள், கொஞ்சமாக மஞ்சக்கத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் இதிலே கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போட்டு இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு. பிடிச்சிருக்குன்னா லைக் கமெண்ட் ஷேர் கண்டிப்பாக போடுங்க கைஸ். இதே மாதிரி ஈஸியாக ரெசிபி பார்க்குறது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேயே பார்க்கலாம்.